ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இந்த வீடியோவில் 1 2 3 4 ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? டேஸ்ட்லேயும் இந்த ஸ்வீட்டு மைசூர் பாக்கையே மிஞ்சிரும். சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். நெய் எடுத்த அதே கப்பில் 2 கப்பு துருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மூணு கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ அதே கப்பில் 4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். நம்ம டம்ளரோ கிண்ணமோ கப்போ எதில் எடுத்தாலும் எல்லா அளவுகளும் ஒரே மாதிரி பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 4 கப்பு பால் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பால் 4 கப்பு பால் சேர்த்துருக்கோம்ல, அது நல்லா சூடாகி பொங்கி வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. பால் பொங்கிடுச்சு, நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம வைக்கிற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. இது ஏன் 1 2 3 4 ஸ்வீட்டுன்னு சொல்கிறோன்னா, 1 கப்பு நெய், 2 கப்பு தேங்காய், 3 கப்பு சர்க்கரை, 4 கப்பு பால். அதனால தான் இதை 1 2 3 4 ஸ்வீட்டுன்னு சொல்கிறோம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தா போதும். ஸ்வீட்டில் எப்போவுமே உப்பு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பழைய காலத்து ஸ்வீட் தாங்க, பழமையான ஸ்வீட்டு. நிறைய பேர் யாரும் செய்கிறதில்ல. இப்போ வந்து நம்ம சேர்த்த நெய் வந்து எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இன்னும் கூட கொஞ்சம் திக்கானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து இந்த பாத்திரத்தில் இந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் தான் முதல்ல பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பதம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திட்டு அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும். நல்லா திக்காய் கட்டி வந்துடும். பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இறுகி வந்துருச்சு. இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பாகு பதமோ கம்பி பதமோ ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு மட்டும் இல்லை, நல்லா ரிச்சாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்க்கோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. இது எந்த கடையில் வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.